ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷன் பிசிபி சர்வீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் எலக்ட்ரானிக் பிசிபி ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோவும் ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிசிபி ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் கோர்ஸை நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு பார்த்திங்கன்னா டெட்டுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் மாடலுக்கு வர வேண்டிய பிசிபி, சரிங்களா? பேனசோனிக்கு, ஓகேங்களா? இது நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஏசி வோல்ட்டில் போட்டுக்கலாம். இன்புட் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஏசியில் செட் பண்ணியிருக்கேன் மீட்ரு, ஓகேங்களா? ப்ரோப் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபேஸு நியூட்ரல் செக் பண்ணுறேன். 227 வோல்ட் உள்ளே போகுது இதில், சரிங்களா? ஃபியூஸுக்கும் செக் பண்ணுற பாருங்கள். அதே போல் நியூட்ரல் இங்கே நான் காமனாக வச்சுட்டு உள்ள ஃபியூஸுக்கு செக் பண்ணுறேன். ஓகேங்களா? வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட்டில் வச்சு செக் பண்ணும்போது நம்ம இது பாருங்கள், இது 12 வோல்ட் பின்னு கொடுத்துருக்கோம். 12 வோல்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ப்ளஸ்ஸு கிரவுண்டு செக் பண்ணுறேன். எந்த வோல்ட்டும் ப்ரெசென்ட் ஆகலை. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சுவிட்சிங் ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வோல்டேஜ் வருதான்னு பார்க்கலாம் பாருங்கள். டிசியில் போடுறேன். ஸ்விட்சிங் ஐசியோட ட்ரெயின் பின்னும் சோர்ஸ் பின்னுக்கும் செக் பண்ணுறோம். எந்த வோல்டேஜும் காட்டல. ஸோ ஃபியூஸ் வரைக்கும் சப்ளை உள்ளே வருது, மற்றபடி ஆனால் எந்த வோல்டேஜுமே காட்டல. அகைன் மறுபடியும் செக் பண்ணி மாற்றோம். ஃபேஸ் நியூட்ரல் நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? பட் இங்கே நமக்கு நியூட்ரல் இங்கே வச்சு பார்த்தோன்னா நியூட்ரல் காட்ட மாட்டேங்குது. பட் இங்கே வச்சுனா நியூட்ரல் காட்டுது. அப்போ இந்த நியூட்ரல் லைன் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒயிட் கலர் ஒயர் பார்த்திங்களா, இது வழியாக தான் அவுட் ஆகுது. ஏசி என்னன்னு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூட போர்டில், ஓகேங்களா? ஏசி ஒயிட்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு சப்ளை இங்கே பாயிண்ட்டுக்கு வரல. சரி, நம்ம ஃபஸ்ட்டு மெயினை ஆஃப் பண்ணிவிடுவோம். மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு நம்ம இந்த நியூட்ரலுக்கு கண்டினியூட்டி போகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் பாருங்கள். இது நியூட்ரல் பின் நான் ப்ரோப் வச்சுருக்கேன், ஓகேங்களா? பசர் எரியுது, கண்டினியூட்டி எனக்கு காட்டுது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த நியூட்ரல் பின்னு. இங்கே நமக்கு சப்ளை வரல. ஸோ இங்கே நமக்கு சப்ளை வரல அப்படின்னும்போது இந்த அடாப்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேனசோனிக்கில் ஒரு ஃபியூஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஐடி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த செட்டிங்கை வெளியே எடுத்திங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும் விசிபிளாக. இது ஜஸ்ட் ஒரு கிளிப்பு மாதிரி தான். இது வெளியே வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன் வாயில், இப்போ என்கிட்ட கொண்டு வர டெக்னீஷியனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். மற்றபடி இதை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு நிறைய பெரிய ஏசி மெக்கானிக்ஸ் இருக்காங்க, இல்லை காமனாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டேரெக்டாக நம்ம வீட்டோட ஏசிலே இந்த கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இதை ஒரு செக் பண்ணிக்கலாம். கண்டினியூட்டி செக் பண்ணுற பாருங்கள். இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ். இது ஆக்சுவலாக இந்த இடம் ஃபியூஸே வெடிஞ்சிருக்கு பாருங்கள். இதில் ஒன்றுமே இல்லை, தெரியுங்களா? ஆக்சுவலாக 2 லிங்க், இது 2 ஃபியூஸோட லிங்க் வரும். இதில் ஒரு ஃபியூஸோட லிங்க்கே கட் ஆகிட்டுருக்கு. ஃபியூஸே வெடிஞ்சு போயிருக்கு. 440 ஆகிருக்கணும். ஸோ அதனால் பஸ்ட் ஆகிருக்கு, சரிங்களா? இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இந்த பின்னை பார்த்திங்கன்னா இதில் லிங்க் ஆகும். இதுதான் இந்த ஒயிட் ஒயர் பாருங்கள். பஸ்ஸர் அடிக்குங்களா? இது ஒயிட் ஒயரு இந்த பாருங்கள். பட்டு இந்த ஒயிட் ஒயருக்கு இங்கேருந்து நம்ம கண்டினியூட்டி கட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் கனெக்டரில் கொடுக்குற நியூட்ரல் இதில் லிங்க் ஆகலை. இங்கே செக் பண்ண பாருங்கள்.
இந்த ஃபியூஸுமே போயிருக்கு. ஸோ வந்து இதை நம்ம இப்போதைக்கு டைரக்ட் பண்ணணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அப்புறமா உங்களுக்கு எம்ஓவி வேரியஸ் டெஸ்ட்லாம் இருக்குன்றதுனால உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுனாலும் அது வந்து உங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ணிக்கும். இது போகணுன்னு அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டர்லேருந்து பிசிபி கோர்ஸில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க இல்லை யாருன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, கொடுத்து அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். சரிங்களா? இப்போ நான் இதை சால்ட்ரிங் பண்ணி காட்டுற பாருங்க. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு கண்டினியூட்டி வருதா இல்லையான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கண்டினியூட்டி வருதான்னு செக் பண்ணலாம். இதுதான் நியூட்ரல் போட்டிருக்காங்க, என்னன்னு போட்டிருக்காங்க தெரியுதுங்களா? இந்த நியூட்ரல் பின்னில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த நியூட்ரல் பின்னு நம்ம வச்சு இந்த இங்கே செக் பண்ணும்போது போர்டில் நமக்கு கண்டினியூட்டி வரல ஃப்ரெண்ட்ஸ். அதையே நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக கண்டினியூ காட்டுது. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஏசி வோல்ட்டில் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டே. இன்றைக்கி ஒரு நாள் நம்ம கடை இருக்குது. அதுக்கப்புறம் 3 நாள் பொங்கலுக்கு லீவு. எல்லாருக்கும் ஹாப்பி போகி ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் விஷஸ். இப்போ நான் மெயின்ஸ் கார்டு மூலிமா இதுக்கு பவர் இன்புட் கொடுக்குறேன். இந்த கனெக்டருக்கு ஃபஸ்ட்டு எல் வந்து இன்புட் ஃபேஸு, அடுத்தது நியூட்ரலு. ஓகேங்களா? இது போக வந்து இது வந்து இன்வெர்ட்டர்ன்றதுனால அவுட்டோர் பிசிபிக்கு இந்த 1லேருந்து ஃபேஸ் போவோம், 2லேருந்து இந்த லூப்பில் வந்து நியூட்ரல் போவோம். இது வந்து கம்யூனிகேஷன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன் ஆகலைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தப்பாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே இப்போ தான் நான் பார்த்தேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் வந்து சிக்னல் ஒயர் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்ளர் போட்டிருக்காங்களா, இதுலேருந்து எடுக்கிறது தான் சிக்னல் ஒயர். இந்த ஒயரிங் பண்ணதே ஃபஸ்ட்டு தப்பு ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் நமக்கு நியூட்ரல் போகிறதுனால இப்போ இது நமக்கு தப்பாக எதுவும் ரேட் பண்ணல, நம்மளுக்கு வந்து போர்டு ஷார்ட்டாக ஆகிருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது அதாவது பீன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பேஸு, இன்புட் பேஸு. மொத்தமாக உள்டாவாக எல்லா ஒயரும் தப்பாக கொடுத்து வச்சுருக்காரு. மேபி அவருக்கு ஆன் ஆகலை அப்படின்றதால சைட்டில் அவர் தெரியாமல் மாற்றி போட்டிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்னல் ஒயரு. லாஸ்ட்டு இந்த ரெட்டு தான் சிக்னலு. இந்த இங்கே ரிலேயில் பீன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த பிளாக் கலர் ஒயர் தான் இன்புட் ஃபேஸு. எல்ல கொடுத்துருக்கிறது வந்து இங்கேருந்து கம்ப்ரஸருக்கு போகிற ஒயரு. ஓகேங்களா? இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் ஆன் ஆகும். நான் அதை பார்க்காம ஆன் பண்ணியிருந்தாலும் அது ஆன் ஆகிருக்காது கண்டிப்பாக. நான் ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏசி வோல்ட்டில் போட்டிருக்கேன். நான் இதை ஃபுல்லாக செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட் வந்துடுச்சு. அப்படியே நியூட்ரலுக்கு செக் பண்ணுறோம். நியூட்ரலுக்கும் நமக்கு வோல்டேஜ் வந்துடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி. பவர் ஐசி வந்து நம்ம டிசி வோல்ட்டில் தான் செக் பண்ண முடியும். ஏன்னா சாப்பர்லேருந்து வெளியே வரும் பாருங்கள். ட்ரெயின் பின்னில் ஒரு பின்னும்
சோர்ஸில் ஒரு பின்னை வச்சிட்டேன். 300 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது 12 வோல்ட் லைனு. கிரவுண்டுக்கும் 12 வோல்ட்டுக்கும் வச்சா 12 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுது. ஓகேங்களா, நம்ம வந்து பொலாரிட்டி மாற்றி வச்சோன்னா மைனஸில் தான் காட்டும். இதுதான் கிரவுண்ட் பின்னு, இதுதான். ஓகேங்களா, இப்போ ப்ளஸில் காட்டுதுங்களா கரெக்டாக 12 வோல்ட்டு. ப்ளஸ் இதே வந்து 5 வோல்ட்டு செக் பண்ணிடுறேன். இப்போ 5 வோல்ட்டும் காட்டுச்சிச்சு. கிறிஸ்டல் ஐசி பார்த்துருங்க, அதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த போர்டில் நம்ம காமனாக செக் பண்ண வேண்டிய எல்லா வோல்டேஜஸும் வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிசி ஃபேன் மோட்ரு. அந்த வோல்டேஜை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேங்க. ஃபஸ்ட்டு 2 பின்னு கொடுத்துருப்பான் தூரமாக. அது வந்து பார்த்தீங்கன்னா 300 வோல்ட்டு பின்னு. ஓகேங்களா, இதில் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் எனேபிள் 15 வோல்ட்டே ப்ரெசென்ட் ஆகும். இந்த 3 கப்ளர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஃபேன் மோட்ரு ரன்னிங்க்கு உண்டான கப்ளரு. இந்த செக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் செக்ஷனு, பவர் செக்ஷனு. இது வந்து உங்களுக்கு ஃபில்டர் செக்ஷன் இதெல்லாம். ஓகேங்களா, எஸ்எம்பிஎஸ் செக்ஷனு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இது பின்னாடி வரும், போர்டுக்கு பின்னாடி. நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு. இது வந்து சென்சார் லைனு. 2 சென்சார் போட்டிருக்காங்க, காயில் அண்டு ரூமு. 2.283 வோல்ட் இருக்குது ஒரு சென்சார் வேல்யூ. இன்னொரு சென்சார் பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு 2.3 இருக்குது. ஸோ அதனால் சென்சார் இப்போ இதில் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் அப்புறம் வந்து நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள். டிஸ்பிளே இது இருக்கு பாருங்கள், ஆன் பண்ணுறேன். பட்டன் இருக்குது, மேனுவல் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். அது பாருங்கள் லைட்டு ஃப்ளாஷ் ஆகுது. இந்த ஒயரிங்கை நம்ம பார்க்காம போட்டிருந்தாலும் கண்டிப்பாக போர்டு ஆன் ஆகிருக்காது. வோல்டேஜே ஃபஸ்ட்டு தப்பாக தான் உள்ளே போயிருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு சிக்னலில் இன்புட் ஃபேஸ் போயிருக்கும், நியூட்ரல் மட்டும் உள்ளே போயிட்டுருக்கும். சிக்னலில் தான் ஃபேஸ் உள்ளே போயிருக்கும், அதனால் தப்பாக தான் காமிச்சிருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து சிக்னலில் வந்து ஃபேஸ் கொடுக்கும்போதும் இங்கே வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸும் நியூட்ரலு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து இது 2-வே கம்யூனிகேஷனு. ஓகேங்களா, ஆனால் ஒரு சிங்கிள் ஒயர் தான் வந்து ட்ராவல் ஆகும். அதனால் நியூட்ரலில் வந்து சப்பாக எடுத்துப்பாங்க. அதனால் இந்த நியூட்ரல் கட்டாக இருந்தனால ரிட்டன் ஆகிடுச்சு இதில். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது ஃபேன் மோட்டர் கூட போட்டு செக் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பாருங்க, ஆஃப் ஆகிடுச்சு. வோல்டேஜ் எல்லாம் பக்கா எல்லாமே ப்ரெசென்ட் ஆகுது. ஃபேன் மோட்டர் மட்டும் போட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்டர் வந்து லாஸ்ட்டில் வந்து எல்ஜிக்கும் பேனசோனிக்கும் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் தான் வரும். எல்லோ கலர் லாஸ்ட்டில் வரும் ஃபீட்பேக்காக. இதே உங்களுக்கு இட்டாச்சிக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ப்ளூ வரும். சாம்சங்குக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ப்ளூ வரும். நீங்கள் புதுசாக பிகினராக இருக்கிறவங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து கரெக்டாக புரியும். ப்ளஸ் வந்து நீங்களும் அது நாலு பின்ன நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் பண்ணி காட்டுற பாருங்க, ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எந்த வோல்டேஜும் செக் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம், நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. ஃபேன் மோட்ரு வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேன் மோட்ரு ஓடிட்டுருக்கு, தெரியுதுங்களா? டிசி மோட்ரு, ஃபேன் மோட்ரு ஓடிட்டுருக்கு. இப்போ இது இன்வெர்டர்ன்றதுனால அவுட்புட் கொடுத்தோன்னே இந்த லைட் ஸ்டாண்டர்ட் ஆகிடும். அது வரைக்கும் ஃப்ளாஷ் ஆகிட்டு தான் இருக்கும். நான் கம்யூனிகேஷன் சிக்னலும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு செக் பண்ணுற பாருங்க. இதுதான் நான் இந்த 2 கப்ளர் சொன்னேன் பார்த்தீங்களா, இது பாருங்கள் 1.5 வோல்ட் வருதுங்களா. இப்போ வந்து அவுட்புட்டு போயிடுச்சு. அதாவது இன்டோர் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் அவுட்டோருக்கு கொடுத்துச்சு, அவுட்டோர் பிசிபிக்கு. ஸோ அதனால் இங்கே ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. ஃபேன் மோட்டரும் ஸ்டாப் ஆகிடுச்சு. பேனசோனிக்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க மாடலில் ஸ்பெசிஃபிக்காக அவுட்புட்டுக்கு சிக்னல் போகும்போது ஃபேன் மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு கம்ப்ரஸர் ரன் ஆகும். வித்தின் 10 to 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஸர் ரன் பண்ணி அதோட கூலிங்கை வந்து எவாப்ரேட்டரில் ஸ்டோர் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா இது வந்து ஓப்பன் ஆகும். அந்த டைமில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்னோ மாதிரி வந்து பூம் ஆகும். அந்த ஹேர் த்ரோ வரும்போது சடனாக காயில் ஃப்ரீஸ் ஆன ஐஸ்லாம் வந்து சடனாக வந்து த்ரோ பண்ணும்போது ஒரு ஸ்னோ மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா, அது பேனசோனிக்கில் மட்டும்தான் இருக்குது. இப்போது லேட்டஸ்ட்டாக சம் போர்ட்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். 1.5 வோல்ட்டு எம்சியூலேருந்து வருது. டிஎக்ஸ் இது பார்த்திங்கன்னா எந்த வோல்ட்டுமே ப்ரெசென்ட் ஆகலை. ஏன்னா ரிசீவிங் வோல்ட் வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து வோல்ட்டு ஃப்ளிக்கரிங் ஆகும். இங்கே 1.3 வோல்ட் இருக்குது. நீங்கள் அவுட்டோரோட பிசிபி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு எரர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அவுட்டோர் இல்லாததுனால. பார்த்தீங்களா, பிளிங்க் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் லைட் தானே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்தது. க்ரீன் லைட் எப்பவுமே ஃப்ளாஷ் ஆகிறது ஸ்டாண்டர்டாக இதில் நார்மல் தான்.
இந்த லைட் அடிஷ்னலாக இன்னொரு லைட் போட்டிருக்காங்க பாருங்கள், அது ஃப்ளாஷ் ஆச்சுன்னா எரர் இதில் இருக்குது. அதுதான் அவுட்டோர் கனெக்ட் பண்ணதுனால எரர் காட்டுது. கம்யூனிகேஷன் எப்படி ஆகுதுன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். லைனுக்கும் நியூட்ரலுக்கும் வச்சு பார்க்குறோம். ஏசி வோல்ட்டில் 220 வோல்ட் காட்டுதுங்களா, 227 காட்டுதுங்களா. இப்போது நியூட்ரலுக்கும் சிக்னலுக்கும் வைக்கிறோம் பாருங்கள். ஏசி வோல்ட்டில் 50 ஹெர்ட்ஸில் தான் இருக்குது, 1.4 வோல்ட் காட்டுதுங்களா. டிசியில் மாத்திரம் பாருங்கள், நியூட்ரலுக்கும் சிக்னலுக்கும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 1.7 வோல்ட் காட்டுது பாருங்கள். டிசி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு இன்னொரு டைம் செக் பண்ணி காட்டுறேன். செட் ஆஃப் பண்ணி வச்சு இப்போ ஓடுது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், நியூட்ரலுக்கும் சிக்னலுக்கும் ஃபேஸ்க்கும் வச்சா ஓகே. இன்னொரு விஷயம், நீங்கள் இன்னொன்று விஷயம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, போர்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சிம்பிளாக செக் பண்ணணும். நீங்கள் சைட்லனா நியூட்ரலுக்கும் சிக்னலுக்கும் வச்சிங்கனாலே 220 வோல்ட் காட்டணும், நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் வச்சிங்கனாலும் 226 வோல்ட் காட்டணும். பாருங்கள், நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் வச்சா 220 வோல்ட் நம்ம ஏசி வோல்ட்டு ப்ளஸ்ஸு நியூட்ரலுக்கும் நம்ம சிக்னல் ஒயருக்கும் வச்சோன்னா நமக்கு அதே 220 வோல்ட் காட்டணும். சரி, நியூட்ரலுக்கும் சிக்னலுக்கும் கிடையாது, சிக்னலுக்கும் ஃபேஸுக்கும் வைக்கணும். சரி, நியூட்ரலை நீங்கள் விட்டோம்னா இப்போது, அதாவது நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் வைக்கும்போது ஸ்டாண்டர்ட் வோல்ட் காட்டுதுங்களா, அதே போல் ஃபேஸுக்கும் சிக்னலுக்கும் வைக்கணும். சிக்னலுக்கு வச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த வோல்ட் காமிச்சதுன்னா ஓகே. ஏன்னா நான் தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சிக்னலும் இது வந்து 2 வே கம்யூனிகேஷனு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒயர் தான் கம்யூனிகேஷனுக்கு எடுக்கிறோம், இன்னொரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் மூலிமா வந்து இது பண்ணிப்பாங்க. சரிங்களா, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணுறப்பாங்க. இப்போ எரர் காட்ட ஆரம்பிச்சிச்சு, அவுட்டோர் கனெக்ட் பண்ணலான்னு. ஃபேன் மோட்டர் ஓடிட்டுருக்கு, ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், இன்னும் 4 பேர் பயனடையட்டும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.